வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆல்ஃபாநியூமரிக் டெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வரக்கூடியது. ஸோ நமக்கு இந்த ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆல்ஃபாநியூமரிக் அப்படிங்கிறது லெட்டர்ஸ், அதாவது ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏபிசிடி, அது கூட நியூமரிக் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள், இந்த மூணுமே கலந்து கொடுக்கறது தான் ஆல்ஃபாநியூமரிக் டெஸ்ட்டு. அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் இருக்கும், தென் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்டு சிம்பிள் டாலரு, கிரேட்டர் தென், ஸ்டார், இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இந்த ஆல்ஃபாநியூமரிக்கில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்க போதுங்க. நம்ம ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதை வச்சு இந்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் படிக்கிறீங்க, படித்ததுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, அந்த கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாடல் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம். சரி வாங்க அந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்படி தான் கொடுத்துருவாங்க நமக்கு மேலே ஹெட்டிங்கில். ஸோ இந்த QR $4 3KH 1M இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். How many such numbers are there in the above arrangement, each of which is immediately preceded by a symbol? இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மெனி சர்ச் நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ், அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இமீடியட்லி ப்ரிசீடட் பை அ சிம்பிள். ப்ரிசீடட் அப்படின்னா முன்னாடி, ஸோ ப்ரீவியஸு, முன்னாடி என்ன இருக்கணும்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இமீடியட்லி ஃபாலோட் பை அ லெட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இதுக்கு அடுத்தது, அதாவது ஃபாலோட் பைனா நெக்ஸ்ட்டு ஒரு லெட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்குது, ஒரு நம்பரு ப்ரிசீடட் பை சிம்பிள் ஃபாலோட் பை லெட்டர், அந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்பர் பாருங்களேன், அந்த நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும், அடுத்தது லெட்டர் இருக்கணும். இப்போ இதுவே எடுத்துக்கிறேன் பாருங்கள், நம்பர் 3 எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த 3க்கு ப்ரிசீடட் அப்படின்னா முன்னாடி, ப்ரீவியஸில் என்ன இருக்குது, சிம்பிள் இருக்குது, எஸ் நம்ம சொன்ன மாதிரி அப்ளை ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க, எஸ்கே இருக்குது. அப்போ இது 1 நம்பர். அந்த மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது டைப் நம்பர் 1. தென் செகண்ட் பாருங்கள், ஹவு மெனி சர்ச் லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் அரேஞ்ச்மெண்ட், ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி, பாருங்கள் ஹவு மெனி சர்ச் லெட்டர்ஸ். ஸோ இப்போ லெட்டர் பற்றி பேசுகிறாங்க. அந்த லெட்டர் எப்படி இருக்கணும்னா, which is immediately precede by a symbol. ஸோ அதுக்கு ப்ரிசீடாக முன்னாடி என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு சிம்பிள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நாட் இமீடியட்லி ஃபாலோட் பை அ நம்பர். ஆனால் இதுக்கப்புறம் என்ன இருக்கக்கூடாதுங்க, ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும், ஆனால் அடுத்தது கண்டிப்பாக நம்பர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் எடுத்துக்கங்க. முன்னாடி எங்கே சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லெட்டர்னால் முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த லெட்டரு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது, இப்படி இருக்கணும். ஆனால் அடுத்தது என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்பர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ இது கரெக்டாக வருது இல்லையா? எஸ், இங்கே பாருங்கள் அடுத்தது நம்பரில் தானே. நான் லெட்டர் டி எடுத்துக்கிட்டேன்னா முன்னாடி சிம்பிள் இருக்குது, அடுத்தது நம்பர் இல்லை. இன்கேஸ் அங்கே நம்பர் வந்துச்சுன்னா அதை நான் சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அது இல்லாத மாதிரி நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 என்ன பாருங்கள். Which of the following is the 6th to the left of the 14th? இப்போ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு, ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த அபவ் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. எப்போ சேம் டிரெக்ஷன் கொடுத்துட்டாலும் மைனஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு ரைட்டு அண்ட் ரைட்டு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம மைனஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சிம்பிளை ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் வேறு எப்போ இதை யூஸ் பண்ணணுன்னா, லெஃப்ட்டு அண்ட் லெஃப்ட்டு இப்படி கொடுத்துட்டாங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். சேம் டிரெக்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணணும் கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவை. ஆர் ரைட்டு அண்ட் லெஃப்ட்டு, லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்க வேல்யூஸை. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், which of the following is the 6th to the left? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்னு பேசியிருக்காங்க. of the 14th from the left. ஸோ லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டாங்களே, எஸ் லெஃப்ட்டு அண்ட் லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் டிரெக்ஷன் அப்படின்னா மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் 6 இருக்குது அண்டு 14 இருக்குது. ஸோ 14ல் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ 14ல் 6 போச்சுன்னா இங்கே ஒரு 4 அண்டு 4 அப்படிங்கிறது 8. இங்கே 8 கிடச்சிருக்கு இல்லைங்களா. இந்த 8th வேல்யூ அப்படிங்கிறது எங்கேருந்து பார்க்கணுன்னா, எதில் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ ரைட்டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, ரைட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கேருந்து பார்க்கணும். ஸோ கடைசி என்ன முடித்தாங்க,
லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் லெஃப்ட்லேருந்து 8th ஒன் எதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் பாருங்கள், which of the following in the arrangements. ஸோ 8th பார்க்கணும். எங்கே இருந்துன்னா எதில் முடிஞ்சிருக்கோ அதுலேருந்து பார்க்கணும். இன்கேஸ் ரைட்டுன்னு முடிஞ்சால் ரைட்லேருந்து பார்க்கணும். மைனஸோ ப்ளஸோ எது பண்ணாலுமே கடைசியாக எதில் முடிஞ்சிருக்கோ அங்கேருந்து பார்க்கணும். ஸோ லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 8th ஒன் என்ன இருக்குங்கிறது தான் கொஸ்டின். 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள், 3 6 8. ஸோ இதுக்கான ஆன்சர் 1. அப்போது லெஃப்ட்டுன்னு கொடுத்தாங்க, சேம் டிரெக்ஷன் மைனஸ் பண்ணிக்கிட்டு எதில் முடிஞ்சிச்சோ அங்கேருந்து அந்த நம்பருக்கானது பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். 4 of the following are alike in a certain way based on their position in the above arrangement, and so from a group which is the one that does not belongs to that group. அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஆப்ஷன் ஏ பர்சன்டேஜ் அண்ட் டபிள்யூ, ஆப்ஷன் பி அண்ட் ஏ. இப்போ இது புரிஞ்சு இல்லைங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கிறத எடுத்திருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி கொடுத்துட்டு 7 அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, பட் இது பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இடையில 2 இருக்குது. அப்போ இது தப்பு. ஸோ இது ஃபாலோ ஆகாது. அப்போ 4 ஆர் லைக் இன் அ சர்டைன் வே. அப்போ 5 ஆப்ஷன் கொடுத்து 4 பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அது ஆட் மேன் அவுட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் எப்படின்னு பாருங்கள். வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். ஓகே, இது எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போது என்ன எடுத்துக்கலாம், இப்போ இது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன கொடுக்குறாங்கன்னா 5 n காப்பி இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க 1 3 2. ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இருக்கு இல்லைங்களா, எழுதும்போது 1 3 2 இது ஒரு ஃபார்மெட்டில் எழுதுகிறாங்கன்னு வச்சுங்க. அடுத்தது ஒரு வேல்யூ எடுக்கிறாங்க. இப்போது இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. இந்த QR4 இருக்கு இல்லைங்களா, அதையும் எப்படி எழுதணும் 1 3 2ல் தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது Q, தேர்ட் ஒன் என்ன இருக்குங்க 4 அண்ட் R. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி எழுதுகிறேன் பாருங்கள் 2FP. இது எழுதுனீங்கன்னா 1 3 2. ஸோ 2PF இந்த மாதிரி ஒரு சீரியஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு அடுத்தது எப்படி வரும்னு கேட்பாங்க. இது எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆல்ரெடி நிறையா ஃபில் பண்ணியிருக்கோங்க, அதனால் நம்ம கிடச்ச இடத்துலேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஸோ இங்கே எடுத்திருப்பாங்க, ஒன்று கேப் விட்டு அடுத்து எடுத்திருப்பாங்க, இல்லை கேப் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்படி மாற்றிட்டே போயிட்டு ஒரு கட்டத்தில் முடிச்சிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. இந்த நம்பர் சீரியஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, 2 4 6 8 அடுத்து என்னவா இருக்கும், எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க 2ஓடதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ 2 டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ 8க்கு அப்புறம் 10 இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பிளேஸில் என்ன வரும்னு சொல்லி நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 5 கொஸ்டின்ஸு. அதை டைப்ஸாக பார்த்தா எப்படி சொல்லலாம்னா பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டைப்ஸு ஃபைண்டிங் கவுண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தோம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, அதான் ஃபைண்டிங் கவுண்ட்டுங்கிற ஹெட்டிங் கீழே தான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். இப்போ அந்த நம்பர் ப்ரிசீடிங் அண்ட் ஃபாலோவில் எவ்வளோ இருக்குது ஆர் லெட்டர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் ஃபைண்டிங் பொசிஷன், இந்த லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, சேம் டிரெக்ஷனாக மைனஸ் பண்ணுங்கள், ஆப்போசிட் டிரெக்ஷனாக ஆட் பண்ணி கடைசி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எண்டு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். தென் ஃபைண்டிங் ஆட் மேன் அவுட் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ 4 இது 1ஆக கொடுத்துட்டு 5th 1 ஆர் ஏதாவது தப்பாக கொடுத்துருப்பாங்க, சீரியஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. தென் ஃபைண்டிங் அன்னோன் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு அந்த அடுத்தது வருது, அந்த சீரியஸ் கொண்டு போனாங்களே இதுக்கு அடுத்தது என்ன வரும் அங்கே என்னன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டேர்மை நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நம்பர் சீரியஸ் மாதிரி. ஓகே, ஸோ மிஸ்லேனியஸ் டைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மிஸ்லேனியஸ்னாவே ஒரு மிக்ஸ் பண்ணி பார்க்குறது தான் அந்த டைப்ஸு. இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு ஆல்ஃபாபெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, கான்சோனன்ஸ்க்கு ப்ரீவியஸ் வேல்யூ ஃப்ரம் த ஆல்ஃபாபெட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டைப்பு. மிஸ்லேனியஸ் அப்படிங்கிறது மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். சரிங்களா, ஓகே, நன்றி நண்பர்களே.